இலங்கையின் போதைப்பொருள் ஒழிப்புப் போராட்டத்தில் ஒரு பாரிய திருப்புமுனை ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்குள் பாரிய போதைப்பொருள் தொகையொன்றை கடத்தி வந்ததாக நம்பப்படும் படகு மற்றும் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெவினுவர கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படை மற்றும் பொலிஸ் போதைப்பொருள் பணியகம் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இந்த நடவடிக்கையானது செப்டம்பர் 22 அன்று தங்கல்ல, சினிமோதர மற்றும் கோடவெல்ல பகுதிகளில் மீட்கப்பட்ட பாரிய போதைப்பொருள் தொடர்பானது. அப்போது 284.41 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 420.76 கிலோகிராம் மெத்தம்பெட்டமைன் ஐஸ் உள்ளடங்கலாக 705.17 கிலோகிராம் சட்டவிரோத போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதன் பெறுமதி சுமார் 10 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது அண்மைய வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பாரிய போதைப்பொருள் கைப்பற்றல்களில் ஒன்றாகும். போதைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வீட்டில் இருவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டனர். மேலும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூன்றாவது நபரும் பின்னர் உயிரிழந்தார். இந்த போதைப்பொருட்கள் கடல் மார்க்கமாக இலங்கைக்குள் கடத்தி வரப்பட்டிருக்கலாம் என்றும் இவை ஈரானில் அல்லது ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்திருக்கலாம் என்றும் விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இப்போதைப் பொருட்கள் நாட்டின் தெற்கு கடற்கரை பகுதிக்கு விநியோகம் செய்வதற்காக கொண்டுவரப்பட்டிருக்கலாம் எனக் கருதப்படுகிறது. சம்பவத்துடன் தொடர்புடைய போதைப்பொருள் கடத்தல் தற்போது துபாயில் வசித்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய சந்தேகநபரான உனக்குருவே சாந்தா என்பவருடன் தொடர்புபட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சாந்தா இலங்கையின் தென் பிராந்தியத்தை இலக்காகக் கொண்டு போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து வருவதாக புலனாய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதுவரை இந்த வழக்குடன் தொடர்புடைய 6 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச போதைப்பொருள் வலைப்பின்னலின் மேலும் பல தொடர்புகளை அடையாளம் காணும் நோக்கில் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.